ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பர்சன் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் அவங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றத இந்த ரீடிங் மூலமாக பார்க்கலாம், ஓகேங்களா? எனக்கு ஷெட்யூல் பண்ணுறப்பே எல்லா கார்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா பைல் 2க்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுக்கான கார்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? பைல் 1க்கு பார்த்தீங்கன்னா குட் நியூஸ், பட் ஆனால் இருந்தாலும் பைல் 1 இது பார்த்தீங்கன்னா பைல் 1, பைல் 2 அண்ட் இது பைல் 3, ஓகேங்களா? அதாவது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான வீடியோ. ஏன்னா இது நீங்கள் நினைக்கிற பர்சன், அது உமனாக இருக்கலாம் இல்லை மென்னாக இருக்கலாம், ஓகேங்களா? யாரை நினச்சி பார்க்குறீங்களோ அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க, ஓகேங்களா? ஏன்னா இதுதான் இந்த வீடியோக்கான ஓகேங்களா? நீங்கள் ரீடிங் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? வாங்க இப்போ பைல் 1க்கான ரீடிங் பார்ப்போமா? அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா a fresh love circle start with you. அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க, ஓகேங்களா? நீங்க நியூ பிகினிங் கொடுப்பீங்கன்ட்டு, ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்ல விரும்புறாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைட்டையும் மறந்துட்டு நீங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் பைல் 1க்கானது, ஓகேங்களா? ஏன்னா நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஏன்னா பைல் 1க்கானது பார்த்தீங்கன்னா இதுதான். உங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ட்டு ஆசைப்படுறாங்க, ஓகேங்களா? அதை நீங்க அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. அதுதான் சொல்ல நினைக்கிறாங்க, ஓகேங்களா? நீங்க நினைக்கிற பர்சன் உங்க கூட இருந்தா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பைல் 1க்கான ரீடிங், ஓகேங்களா? இப்போ பைல் 2க்கான ரீடிங் பார்ப்போமா? பைல் 2ல சூஸ் பண்ணவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால, ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கும் பிரிஞ்சு இருக்கணும்னு விருப்பப்படல. பட் ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, உங்களை விட்டு இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்றாங்க, ஓகேங்களா? இதுதான் பைல் 2க்கானது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதனால அவங்க சந்தோஷமா இல்லை. அவங்க அதனால கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, ரோஸ் மாரியே அவங்களும் வாடுறாங்க அப்படின்றத சொல்ல விரும்புறாங்க, ஓகேங்களா? இதுதான் பைல் 2க்கானது, ஓகேங்களா? இப்போ பைல் 3க்கானது பார்ப்போமா? ஓகே, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஐ லவ் டச்சிங் யூ ஆல் ஓவர். இதுக்கு மீனிங் இது நான் வேற மாதிரி சொல்ல விரும்புகிறேன், ஓகேங்களா? உங்களுடைய அந்த அன்பை அவங்க டச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதுதான் சொல்ல விரும்புகிறாங்க. உங்களுக்குள்ள அந்த டச்சிங்னா தொடுதல் வரும். பட் ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவங்க உங்களோட இதயத்தை டச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. அவங்களோட இதயத்தையும் நீங்க டச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் இந்த பைல் 3க்கான ரீடிங், ஓகேங்களா? இந்த ரீடிங் முடியிறப்போ நீங்க ஒரு விஷயத்த நல்லா உணருவீங்க. என்னன்னா அவங்க எப்படி
ஃபீல் பண்றாங்க, எப்படி உணர்றாங்க உங்கள பத்தின்றத இந்த ரீடிங் மூலமா நான் சொல்றதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வந்து இது மாரி ரீடிங் மூலமா தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ வந்து கண் டிஃப்ரெண்ட்டா வந்து கார்ட் வச்சு பண்றேன். கார்ட் வச்சு வந்து ரீடிங் போடுறேன்றப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து 2 பேருக்குமே வந்து அவங்கவங்களோட இதயத்த டச் பண்ணியிருக்கீங்கன்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? இந்த ரீடிங் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே. பாய்.